ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்பில் யூபிஐ நம்பர் வழியாக எப்படி ஒருத்தவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிருங்க. இப்போ வந்து என்னுடைய எம்பின் என்டர் பண்ணி நான் வந்து என்னுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ நீங்க அன்லாக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ்ல குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குயிக் ஆக்ஷன்ஸ்ல யூபிஐ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. யூபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி யூபிஐ பேஜ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துரும். இப்போ வந்து பாருங்க, நமக்கு வந்து யூபிஐ பேஜ் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓபன் வந்து ஆயிடுச்சு. இப்போ இந்த யூபிஐ பேஜ்ல நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை சென்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல வந்து பே சொல்லிட்டு இருக்கு பாருங்க, நடுவுல ஒரு ஆப்ஷன் பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல பேன்னு சொல்லிட்டு இருக்கு. எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சேம் ஒரே பேஜ்க்குள்ள தான் போகும். பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ ஐடியில டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய யூபிஐ நம்பர் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். யூபிஐ நம்பரை செலக்ட் பண்ணிட்டு இதுல யூபிஐ நம்பர் சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்க அந்த டேஷ்ல. இதுல வந்து நீங்க யாருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்களுடைய யூபிஐ நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அவங்களுடைய யூபிஐ நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல வெரிஃபை சொல்லிட்டு இருக்கு பாருங்க. வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து அந்த அக்கௌண்டோட ஹோல்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிடும். ஓகே, வெரிஃபை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி அந்த யூபிஐ நம்பர் யாரோடது சொல்லிட்டு அந்த அக்கௌண்டோட ஹோல்டர் நேம் வரும். அதை செக் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய நேம் தானா சரியா தான் நம்ம சென்ட் பண்றோமா சொல்லிட்டு. ஓகே, நீங்க செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னா ப்ரொசீஜர் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ப்ரொசீஜர் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ரீமார்க்ஸ் வந்து கேக்குறாங்க. நீங்க என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வந்து உங்களுக்கான ரீமார்க்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஷாப்பிங் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல சேஞ்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட இன்ஸ்மார்ட் ஆப்ல நீங்க 2-3 இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல எந்த அக்கௌண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் கிளிக் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய பே நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பே நவ் அப்படின்றத கிளிக் பண்றேன். பே நவ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ பின் என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ லோடிங் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐ நம்பர் வழியாக ஒருத்தவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.